Taste the Daily. மதுரை திருமங்கலம் அருகே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கிராம மக்களுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் போராட்டத்தில் பங்கேற்றார். திருமால் கிராமத்தில் கிரஷர் குவாரி அமைக்கும் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி கிராமத்தில் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை அறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கிராம மக்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் ஆய்வுக்காக மதுரை வந்துள்ள உதயநிதி ஸ்டாலின் கனிம வள கொள்ளை குறித்து நடவடிக்கை எடுப்பாரா என கேள்வி எழுப்பினார். ஆகவே இப்போதாவது திருமங்கலம் தொகுதிக்கு வருகிற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இங்கே நடைபெறுகிற சட்டவிரோதமான கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்கு, உண்மையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு, தடுத்து நிறுத்துவதற்கு தடையாக இருக்கிற ஆளுகிற கட்சியை சேர்ந்தவர்களுடைய தலையீடுகளை தடுத்து நிறுத்த முன் வருவாரா, அல்லது எப்போதும் போல சம்பிரதாயமாக இந்த ஆய்வை நடத்திவிட்டு அவர் செல்வாரா என்பதுதான் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆகவே பொதுமக்களோடு நாங்களும் அமர்ந்து அவர் என்ன முடிவு எடுக்கிறார், என்ன தீர்வு காண போகிறார் என்பதை எதிர்பார்த்து இந்த மக்கள் காத்திருக்கிறார்கள். சென்னை பெரம்பூர் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் பகுதியில் அதிமுக ஆட்சியின் சாதனை விளக்க திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் அதிமுக ஆட்சியின் 10 ஆண்டுகால சாதனை குறித்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பிரசுரங்களை வழங்கினார். கழக செயல் வீரர் T ஜெயக்குமார் ஏற்பாட்டில் 36வது தெற்கு வட்ட கழக செயலாளர் ரா ஜெயபால் தலைமையில் நடைபெற்ற இப்பிரச்சாரத்தில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் T சரவணன், கழக சிறுபான்மை பிரிவு மாநில துணை செயலாளர் MA சேவியர், MGR மன்ற மாநில இணைச் செயலாளர் நேதாஜி கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகேயுள்ள ஒச்சலம் மக்களின் கோரிக்கையை ஏற்று தனியார் மினி பேருந்து சேவைக்கு ஏற்பாடு செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி அதனை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அதிமுக நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் AG விஜயன், துணை ஒன்றிய செயலாளர் புருஷோத்தமன், ஊராட்சி மன்ற தலைவர் கலைசெழியன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தங்கள் பகுதிக்கு அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து நெமிலி வரை செல்லும் மினி பேருந்து சேவையை துவக்கி வைத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவிக்கு ஒச்சலம் பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். நினைவு தெரிஞ்ச காலத்திலேருந்து இந்த லைனில் பஸ் வசதி கிடையாது. நானே நிறைய பார்த்துருக்கேன். முதியவர்களெல்லாம் சிறுநம்மலேருந்து நடந்து இங்கே வருவாங்க, குழந்தைங்களும் நடந்து வருவாங்க. அப்படி அந்த நல்லா அடிக்கிற வெயிலில் கூட வருவாங்க. ரொம்ப பாவமாக இருக்கும் அவங்கள பார்க்க. அதனால் MLA சு ரவி அண்ணன்கிட்ட பஸ்ஸுக்கு வேண்டி கோரிக்கை வச்சோம். ஐயா MLA அண்ணன் வந்து கலெக்டர்கிட்டையும் RTO-கிட்டையும் தாசில்தார்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் மனு கொடுத்து எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றினாங்க. அந்த MLA அண்ணாவுக்கு கோடான கோடி நன்றி, வணக்கம். வேலூர் மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் தாமதமாக நடைபெறுவது குறித்து அதிமுக மாநகர மாவட்ட செயலாளர் SRK அப்பு மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தார். அந்த மனுவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் மாநகராட்சி முழுவதும் கால்வாய்கள், பள்ளங்கள் தோண்டப்பட்டு அதில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பாதாள சாக்கடை வேலைகள் பணிகள் செய்யாமல் மக்களுக்கு ரொம்ப பள்ளி படிக்கின்ற குழந்தைகள், கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள், வேலைக்கு சென்றவர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், வயதானவர்கள் எல்லாம் மிகுந்த துயரத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறார்கள். எந்த வேலையுமே மாநகராட்சியில் செய்யவில்லை. இவங்க ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன சொன்னாங்க, 3 மாதத்தில் மாநகராட்சி பணிகள் முடிக்கப்படும் என்று சொன்னார்கள். 4.5 வருடம் ஆட்சி முடிந்து ஆட்சியே முடிய போகுது. இதுக்கு மேலே திமுக ஆட்சி வராதுன்றது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் வீரபாகுபதி பகுதியில் புதிதாக அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் என் தலபாய் சுந்தரம் அடிக்கல் நாட்டினார். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கு 15 லட்சம் ரூபாய், விளையாட்டு உபகரணங்களுக்கு 2 லட்சம், குடிநீர் திட்டத்திற்கு 1 லட்சம் என மொத்தம் 18 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. தொடர்ந்து அடிக்கல் நாட்டு விழா மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழாவில் குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான என் தலபாய் சுந்தரம் கலந்து கொண்டு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். இதில் ராஜக்கமங்கலம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வீராசாமி, புத்தளம் பேரூர் கழக செயலாளர் குமரேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தோட்டிக்குட்டை பகுதியில் சஞ்சீவி மயில்மலை முருகன் கோயிலுக்கு செல்வதற்கு சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். மலையடிவாரத்தில் இருந்து சஞ்சீவி மயில்மலை கோவிலுக்கு செல்ல சாலை அமைப்பதற்கு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. தொடர்ந்து சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையில் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் முன்னாள் எம்எல்ஏ கோவி சம்பத்குமார், அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் திலகா கோபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு புகார் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மாற்றுத்திறனாளியான கஸ்தூரி என்ற பெண் தனது 2 சகோதரிகளுடன் சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டார். அவர்களுக்கு சொந்தமான 5 ஏக்கர் விவசாய நிலத்தை ஏழுமலை என்ற உறவினர் உரிமை கோருவது குறித்து பல மாதங்களாக அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. நாகை அருகே புகையான் நோய் தாக்குதல் காரணமாக 1500 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட குறுவை நெற்பயிர்கள் பதராக மாறியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். பாலக்குறிச்சி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் குடிமராமத்து செய்ய தவறிய விடிய அரசால் தண்ணீர் இன்றி இன்ஜின் மூலம் தண்ணீர் இறைத்து நெல் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாரான நிலையில் புகையான் நோய் தாக்குதலால் பயிர்கள் பதராக மாறியதை கண்டு விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனர். அதற்கு வேளாண் துறை பரிந்துரைத்த மருந்துகளும் பயனளிக்காததால் ஏக்கருக்கு 30,000 செலவு செய்தும் இழப்பை சந்திக்கும் விவசாயிகள் விடிய அரசு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி வருகின்றனர். சென்னை தண்டையார்பேட்டை ரயில் நிலையம் செல்லும் வழியில் குப்பைகள் மலை போல தேங்கி உள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வைத்தியநாதன் மேம்பாலம் அருகே சுமார் 200 மீட்டர் தூரத்திற்கு குப்பைகள் அகற்றப்படாமல் துர்நாற்றம் வீசுவதால் ரயில் நிலையத்திற்கு செல்லும் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் முறையாக தூய்மை பணிகளை மேற்கொள்வதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தோட்டத்திற்குள் புகுந்த யானைகள் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மற்றும் தென்னை மரங்களை சேதப்படுத்தி இருப்பது விவசாயிகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. முருகன் என்பவர் 20 ஏக்கர் நிலத்தை லீசுக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் இரவு நேரத்தில் தோட்டத்தில் புகுந்த யானைகள் 1500க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை சேதப்படுத்தியதுடன் 60க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களையும் சாய்த்தன. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயி முருகன் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மக்களுடன் முதல்வர் முகாமில் மூட்டை தூக்கும் தொழிலாளி அளித்த மனு மீது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் 3 லட்சம் ரூபாய் வீணானதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சவுந்தரராஜன் என்பவர் தனது நிலத்தில் வீடு கட்டி தருமாறு அளித்த மனுவுக்கு வீடு கட்ட அரசாணை பிறப்பிக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறியதை நம்பி அவர் அடித்தளம் அமைத்துள்ளார். ஆனால் அவரின் ஆவணங்களை பயன்படுத்தி அதிகாரிகள் வேறு ஒருவருக்கு வீடு வழங்கியதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் வெற்று விளம்பரத்திற்காக தொடங்கப்பட்ட திட்டத்தால் பயனடைபவர்களை விட பாதிக்கப்படுபவர்களே அதிகம் என விமர்சனம் எழுந்துள்ளது. மக்களுடன் முதல்வர் முகாமில் மனு கொடுத்துருந்தேன் வீடு வேண்டி. அந்த வீடு கொடுக்கும்போது அதிகாரி மனுலாம் வாங்கிட்டு பரிசீலனை செய்து வீடு உங்களுக்கு ஒரு வாரத்தில் தரப்படுன்னு சொல்லியிருந்தாங்க. திருப்பி கேட்கும்பொழுது வீடு ஒரு மாதத்தில் பணியான அரசாணை வழங்கப்படும், நீங்கள் பேஸ்மெண்ட் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு பதில் சொல்லவே இல்லை. கேட்கும்போது ஃபோன் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் உங்களோட 2025 உங்களோட முகாமில் 4வது வார்டில் போய் மக்கள் மன்றத்தில் மனு கொடுக்க போகும்போது மனு அதிகாரிகள் வாங்கலை. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சாக்கடை செல்லும் வழித்தடத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி 100க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா நகர் பகுதியில் 1 வருடத்திற்கு மேலாக சாக்கடை வழித்தடத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்ததால் கழிவுநீர் தேங்கி பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல பாதி டிச்ச போட்டு விட்டு இந்தாண்ட பக்கம் பாதி டிச்ச போட்டு விட்டு இந்தாண்ட கீழே டிச்சு விடாத பாதி பேர் இடைஞ்சல் பண்றாங்க. 1 வருஷமா டிச்சு தண்ணி அந்த இடத்துல நின்று கொசு புழு வச்சு ஆளுங்கெல்லாம் நடந்து எல்லாம் காலில் புண்ணு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் காய்ச்சல், வாந்தி, மயக்கம் எல்லாம் நோய் வர ஆரம்பிக்குது.
புதுக்கோட்டை அருகே காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்காக விளைநிலங்களை எடுக்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புரகரப்பண்ணை கிராமத்தில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்காக நிலம் எடுக்க அளவீடு பணி மேற்கொள்ள அதிகாரிகள் முயன்றனர். இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்த விவசாயிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் கோரிக்கைகளை பரிசீலிக்கவில்லை எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.